ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கர் மேக்கர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்டிக்கராக உருவாக்கி அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுக்க முடியும். அதை வந்து யாருக்கு வேணால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்டிக்கரை உருவாக்குறது வந்து ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் உருவாக்க முடியும். இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்டிக்கர் மேக்கர். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும், ப்ளே ஸ்டோர் போய்டும். நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்டிக்கர் மேக்கர் ஃபார் வாட்ஸ்அப் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். லோகோ பார்த்துங்க, இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்லேருந்து ஒன் செகண்ட். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ ஸ்டிக்கர் பேக்குன்னு இருக்குது. அதை வந்து நான் டச் பண்ணுறேன். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கேட்கும். இது வந்து நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் எ நியூ ஸ்டிக்கர் பேக்குன்னு வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் பேக் நேம் அண்டு ஸ்டிக்கர் பேக் ஆத்தர்னு இருக்கும். நீங்கள் அதில் வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அது வந்து டைட்டில் மாதிரி. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஆந்திராய்டு பெட்டி கடைன்னு கொடுக்க போகிறேன். கீழே வந்து டெமோ கிரியேட்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த இது வந்து கொடுத்தது வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து பென்சில் ஐக்கானில் கிளிக் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரா ஐக்கான்ங்கிறது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஹெட்லைனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டெமோ ஃபோட்டோ மாதிரி உள்ளது. நான் அதை உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாதிரி. ஸோ இது நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் இந்த ஃபோட்டோவை. இப்போ உதாரணத்துக்கு இந்த வடிவேல் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஒன் செகண்ட் லோட் ஆகிட்டோம். இப்போ இதில் வந்து ஃபோட்டோ வந்துருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து முழு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கிறாந்தா வச்சுக்கலாம். அல்லது வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து ஒரு உங்களுக்கு விருப்பப்பட்ட பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறாந்தாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அது எப்படின்னா, இந்த ஃபோட்டோ மேலே இப்போ நான் வந்து ஒரு ரவுண்டாக சுற்றுறேன் கையை வச்சு. அந்த இடம் மட்டும் கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேணும்னா எஸ் சேவ் ஸ்டிக்கருங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து செட் ஆகிடும். அல்லது நீங்கள் நோ ட்ரை ஏகன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் வேணுங்கிற சைஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு இது ஓகேங்கிறதுனால எஸ் சேவ் ஸ்டிக்கர்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இப்போ ஸ்டிக்கர் வந்து நம்ம விருப்பப்பட்ட எத்தனை ஸ்டிக்கர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் வந்து 30 வரையும் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை வந்து அது எடிட் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி செலக்ட் போய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கலைஞர் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் அதை காட்டுறேன். உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இதே போல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள் டேக் ஃபோட்டோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கோவப்படுற மாதிரி, அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அது வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபோட்டோ எடிட்டர் அப்ளிகேஷன் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரெடி பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறதால அப்லோட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ உதாரணத்துக்கு நான் வேறு ஏதாவது ஒரு ஃபைல் 2-3 ஃபைல் வந்து இது பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஜெயலலிதா ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ் சேவ் ஸ்டிக்கர்னு கொடுக்குறேன். இப்போ 3வது ஃபோட்டோ. குறைஞ்சபட்சம் 3 ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நான் 3வது ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். அஜித் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். எஸ் சேவ் ஸ்டிக்கர் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெமோங்கிறதுனால 3 ஃபோட்டோ மட்டும் கொடுத்து பப்ளிஷ் ஸ்டிக்கர் பேக்குன்னு சொல்லிட்டு கடைசி இருக்கிறது வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எஸ் பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு கேட்குது, அல்லது கேன்சலான்னு கேட்குது. நான் வந்து எஸ் பப்ளிஷ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டா போதும், வாட்ஸ்அப்பில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து ஆட் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் வாட்ஸ்அப் போய் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். செகண்ட். உதாரணத்துக்கு இப்போ என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கீழே இருக்கக்கூடிய பொம்மை ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுறேன். கடைசியில் இருக்கக்கூடியது இதில் வந்து ஃபஸ்ட்டு பொம்மை, 2வது வந்து GIF, அதுக்கப்புறம் வந்து 3வது இருக்கக்கூடிய இந்த புது ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து புதிய வெர்ஷனில் தான் இந்த வசதியை வந்து பயன்படுத்த முடியும். இதை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்போட புதிய அப்டேட் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்க உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் வந்து வடிவேல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இந்த வடிவேல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த 3 ஃபோட்டோவுமே வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இதே போல் தான் உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். நிறையா எடிட்டர் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்.
ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, சொல்லித்தரேன். இதில் வேறு எதுவும் ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இதில். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.